السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவருடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக. நம்மை விட்டு ரமலான் என்ற ஒரு மாதம் கடந்து போயிருக்கிறது. அந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் பல அமல்களை அதிகப்படியாக நாங்கள் செய்திருப்போம். அந்த ரமலானை நாங்கள் அடைந்து அதில் செஞ்ச அமல்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அதே போல் அதை எங்களுக்கு தந்ததற்காக ஷுக்ர் செய்வதும் எங்கள் மேலே கடமை. சலஃபுகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த ரமலான் மாதத்தை அடைந்து அது முடிந்ததற்கு பிறகு 6 மாதம் அதற்கு என்ன செய்வாங்கன்னா நன்றி செலுத்துவாங்க. அதே போல் அந்த மாதத்தில் செஞ்ச அமலுக்காக அல்லாஹ்விடத்தில் கபூலியத்துக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்க. அதற்கு அடுத்த 6 மாதம் ரமலான், அடுத்த ரமலானை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சலஃபுகள் என்ன செய்வாங்கன்னா துவா செய்வாங்க. அப்படி ரமலான் மாதம் முடிந்தாலும் ஆனால் அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்பது முடியவில்லை. ரமலான் மாதம் முடிந்தாலும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்பது முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களை யகீன் அடையும் காலம் வரை, யகீன் உங்களுக்கு வரும் வரை நீங்கள் என்ன செய்யுங்க, வஅபுத் ரப்பக, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். யகீன் வருவது வரை நாங்கள் வணங்கணும். அப்படின்னா என்னென்னா, யக்கீன்னா என்னன்னு நாங்கள் விளங்கியிருக்கோம். யக்கீன் சொன்னால் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சில இடங்களில் மொழிபெயர்ப்பாங்க. ஆனால் யக்கீன் அப்படியும் மொழிபெயர்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல யக்கீன் என்பது மரணத்தை குறிக்குது. உங்களுக்கு மரணம் வரும் வரை வஅபுத் ரப்பக, அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிட்டார். அப்போது அல்லாஹ் என்பவன் ரமலானில் எப்படி நமக்கு இறைவனாக இருந்தானோ அதே அல்லாஹ் தான் ஷவ்வாலிலும் நமக்கு இறைவன். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய துல்காதா, துல்ஹஜ் போன்ற எல்லா மாதங்களுக்கும் அந்த அல்லாஹ் தான் இறைவனாக இருக்கின்றான். அப்போது ரமலானில் நாங்கள் அதிகப்படியாக நாங்கள் அமல் செஞ்சுருப்போம். காரணம் என்னென்னா, எங்களுடைய சூழலை அல்லாஹ் அப்படி மாற்றி வச்சுருந்தான் அந்த மாதத்தில். ஆனாலும் ரமலானுக்கு பிறகு கடமையான அமல்களில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கோட்டை விடாமல் அதை அப்படியே தொடரக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம உதாரணமாக நமக்கு ஒரு நம்மளை எதிரியாக எடுத்த ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்களேன். உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு நாம தான் ஒரு பரம்பரை எதிரி. எந்த நேரமும் நம்மளை தான் ஏதாவது செய்யணும், ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட நம்மளை ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைங்களேன். அவனுடைய 24 மணி நேர சிந்தனையும் நம்மளை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைன்னு வைங்க. நம்மளுக்கு எதிராக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன் 24 மணி நேரம் தூங்குறதையும் சாப்பிட்றதையும் தவிர அவனுடைய சிந்தனை முழுக்க நம்மளை ஏதாவது செய்யணும், நம்மளை எதுலையாவது சிக்க வைக்கணும் இப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வைங்க. நமக்கு ஒரு பதற்றம், ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில். அதுவும் அவனுக்கு படை இருக்குது, அவனுக்கு ஒரு டீம் இருக்குது, அவன் ஒரு 40 பேர் 50 பேரை வச்சுருக்கிறான். அந்த 50 பேருமே நமக்கு எதிராக ஏதாவது செய்யணுன்னே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு டீமு அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலேருந்து அவன் ரிலீஸ் ஆகிறான்னா எப்படி இருக்கும்? நம்ம எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், அதிகாரம், ஆட்சி எல்லாம் இருந்தாலும் கூட அவன் ஜெயிலேருந்து வெளியே வரான்னு சொன்னும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன செய்ய போகிறானோ தெரியல அப்படி. அதே போல் உண்மையான ஒரு சம்பவம் இப்போ நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தானும் அவனுடைய படைகளும் அவனுடைய தோழர்களும் 24 மணி நேரம் சாப்பிட்ற நேரத்துலேயும் சரி, அவங்க தூங்கது அல்லாத நேரத்துலையும் சரி, அந்த ஷைத்தான்கள் என்ன செய்யுதுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுக்கொண்டே இருக்குது. ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சிறையில், அதாவது சங்கிலியால் கட்டி வைத்திருந்தான். ரமலான் முடிந்தவுடன் அல்லாஹ் ரிலீஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த டீம் எல்லாம் என்ன செய்யுது, நமக்கு எதிராக சூழ் செஞ்சுட்டு இருக்க நேரத்தில் நாம் அதில் மிக கவனமாக இருக்கணும். அதில்
இன்றைக்கு நாம் வந்து சொல்லக்கூடிய அந்த தலைப்பு வந்து குழப்பமான சூழ்நிலையில் ஒரு முஃமினுடைய அக்கீதா என்பது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா குழப்பமான சூழல் பற்றிய அறிவு வந்து எங்கள்கிட்ட இருக்கணும். குழப்பமான சூழல் சொன்னால் இன்றைக்கி நடக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்கள், ஃபித்னாக்கள், இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதை பற்றின அறிவு அப்படின்னு சொன்னால் யார் யார் யாரோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, இதை பற்றின அறிவில்லை. மார்க்கம் இந்த குழப்பமான சூழலில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அறிவை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. அப்போ ஃபித்னாவுடைய காலம் என்பது எப்படி இருக்கும்னு நபி அவங்க சொன்னாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, முந்திய ஃபித்னா வந்து பிந்திய ஃபித்னாவை சாதாரணமாக்கிரும் சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு ஃபித்னா இருக்குது அப்படின்னா இந்த ஃபித்னா இதற்கு முந்திய நாள் நேற்று நடந்த ஃபித்னாவை சாதாரணமாக்கிரும், நேற்று நடந்த ஃபித்னா அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ஃபித்னாவை சாதாரணமாக்கிரும். அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்னு. நமக்கு இப்போ அப்படி தானே, ஒரு வாரத்துக்கு முன்னால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு, உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்ன தான் உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்தளவுக்கு இல்லை, இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிற சிந்தனை நமக்கு இருக்குது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபித்னா பழைய ஃபித்னாவை என்ன செஞ்சிரும், அவுடேட்டடான ஃபித்னாவை அது ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி நினைக்க வைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, நாளைக்கு வர இருக்கக்கூடிய ஃபித்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபித்னாவை சாதாரணமாக்கிரும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஃபித்னாக்கள் என்ன செய்யும்னு சொன்னால் அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஃபித்னா இந்த உம்மத்தை வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, கடல் அலை வீசுவதை போல இந்த உம்மத்துக்கு மேலாக ஃபித்னாக்கள் வீசப்பட்டு கொண்டே இருக்கும். கடல் அலை நிற்காமல் வீசுதில்லை, என்னைக்காவது நிற்குதா? அப்போ அதே போல் வீசிக்கொண்டே இருக்கும் இந்த உம்மத்தின் மேலாக ஃபித்னாக்கள். அது ஒரு பெரிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எப்படி அது மூமினுடைய உள்ளத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் வந்து சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மலை உச்சியில் இருந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் நான் பார்க்குறத நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களுடைய வீட்டு கூரைக்கு மேலே மழை பொழிஞ்சால் எப்படி பொழியும், அதே போல் இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு உள்ளேயுமே வந்து என்ன செய்யுது, ஃபித்னாக்கள் கொட்டப்படுவதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மழை கொட்டுவதை போல் இந்த உம்மத்தின் மேலே ஃபித்னாக்கள் என்ன செய்யணும்னா கொட்டப்படும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா முன்னறிவிப்புகள். இது அல்லாத நிறைய ஹதீஸுகள் இருக்குது. இறுதி நாள் வருவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றின நிறைய செய்திகள் வருது. நாங்கள் அந்த செய்திகள்லாம் எடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்களோட பொருத்திட்டு இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்புகளை செஞ்சாங்க. இதெல்லாம் நடக்கும் மறுமை நாளுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. அந்த ஹதீஸ்களெல்லாம் எடுத்து இதைத்தான் குறிக்குது, இது இந்த நாடை தான் குறிக்குது இப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த ஹதீஸுகளை அந்த நாடுகளோடு இந்த சம்பவங்களோட பொருத்தக்கூடாது. ஏன்னா 1400 வருடமாக இப்படி தான் பொருத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நபி அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இருந்த சமுதாயம் தொட்டு ஒவ்வொரு ஃபித்னா நடக்கக்கூடிய நேரத்துலையும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஹதீஸ் இது தான் குறிக்குன்னு பொருத்திடுவாங்க. அப்படி பொருத்தி இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் வேற ஒரு செய்திக்கு பொருத்துனாங்க இந்த ஹதீஸுகளை. அதை இப்போ பொறுத்துறாங்க. இன்னொரு 200 வருஷத்துக்கு பிறகு வேற ஒரு சம்பவம் நடக்கும், இதை விட பெரிய ஒரு ஃபித்னா இருக்கும். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா பொருத்துவாங்க. இது நாம் என்ன செய்யக்கூடாது, இப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்பது தெளிவாக தெரியும். நபி அவர்கள் சொன்னது இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். தஜ்ஜால் என்பவன் இவன் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து சில நாட்டுடைய அதிபர்களை வந்து ரஷ்யாவுடைய அதிபர் புத்தினை வந்து என்ன சொல்கிறாங்க, சில பேர் இவர் தான் துல்கர்னைன்னு சொல்கிறாங்க. துல்கர்னைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, யஜூஜ் மகுஜூஜை அடைச்சி வச்சவர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் யஜூஜ் மகுஜூஜ் என்பது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேற சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா பொருத்தக்கூடாது. இமாம் சொல்கிறாங்க, இந்த மஹதின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இந்த மஹதி என்பவர் உங்கள் வீட்டுக்கு முன்னால் நடந்து வந்து நாதான் மஹதின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அவருக்கு பையத் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் எப்படி வருவாருன்னு நபியவங்க ஹதீஸில் சொல்லியிருக்காங்களோ அப்படி அவர் வருவார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க அவர் தான் மஹதி என்பதை. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அவருக்கு பையத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய ஃபித்னாக்களை போட்டு குழப்பி இது அதோடையா இருக்கலாமோ இதோடையா இருக்கலாமோன்னு குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதில் முதலாவதாக இன்னைக்குடைய தலைப்பில் வந்து ஒரே ஒரு இதை மட்டும்தான் எடுக்கணும்னு இருந்தேன். என்ன அப்படின்னா, நபிமார்கள் அனுப்பப்பட்டதுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்திற்கு நபிமார்கள் எல்லாம் அனுப்பப்பட்டான், அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியிருக்கிறான். அதே போல் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு கலிமா. இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்ன, இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? நபிமார்களா அல்லது நபி எடுத்துக்கொள்ளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு முந்தைய நபிமார்கள், இவங்க எல்லாம் அனுப்பப்பட்டதுடைய நோக்கம் என்ன, அடிப்படை நோக்கம் என்ன சொல்லுங்களேன் யாராவது.
தெரிஞ்சது அடிப்படை. நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம், உலகத்துக்கு நபிமாங்க எதுக்கு தான் வந்தாங்க அப்படிங்கிறது. அது நமக்கு. ஆனால் ஓகே, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது. எது? பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல். இஸ்லாம் வந்ததனுடைய நோக்கம் என்ன? அதுதான் கேள்வி. அடிப்படை நோக்கம் அல்லாஹ் வழிபடுறது. ஓகே, கரெக்ட். இதெல்லாம் வந்து நபிமார்களுடைய நோக்கத்தில் வந்து நிறைய பகுதிகள், பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அஹ்லாக்கை வந்து பூர்த்தி பண்ணுறது, இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நபிமார்கள் வந்தாங்க. ஆனால் அடிப்படை இதுதான் பேசிக், இதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, இதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது நபிமார்களுக்கும் சரி குர்ஆனுக்கும் சரி. அதுதான் என்னென்னா நோக்கம், தௌஹீதை நிலைநாட்டுறது. ஓகே, இதில் வந்து தொழுகையை நிலைநாட்டுறது, இது எல்லாம் வந்து பிரான்ச்சஸ். ஓகே, இப்போது இதில் வந்து எதற்காக நாம் இந்த நோக்கத்தை பற்றி பேசணும்னா, சில பேர் கேட்பீங்க நோக்கத்தை பற்றி பேசுகிறதுல என்ன இருக்குது, அவ்வளோ அவசியமா இந்த குழப்பமான ஃபித்னாவுடைய காலத்தில் அப்படின்னா, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது 90க்கு மேலே இருக்கக்கூடிய பிரிவுகள் அல்லது இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவங்க கருத்து வேறுபாடு படுறதுனாலேயே தான் பெரிய வழிகேடுகள் இந்த இதில் இருக்குது. அது எப்படின்னா, அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய பார்வை, இந்த நோக்கத்துடைய பார்வையை பொறுத்தவரை என்னென்னா, நபிமார்கள் அனுப்பப்பட்டதுடைய நோக்கம், நபி அனுப்பப்பட்டதன் நோக்கம், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நோக்கம் அல்லது குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னென்னா ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கம், முதல் அடிப்படை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது எல்லாருடைய, நீங்கள் பார்ப்பீங்க 80-90க்கும் மேற்பட்ட இயக்கங்களுடைய பிரிவுகளுடைய பார்வை என்னன்னா இதுதான். நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் இஸ்லாமிய ஆட்சி இந்த உலகத்தில் கொண்டு வரணும் என்பதற்காக. ஹிலாஃபத்துன்னு சொல்லுவாங்க, ஹாக்கிமியத்துன்னு சொல்லுவாங்க, தௌஹீதுல் ஹாக்கிமியான்னு சொல்லுவாங்க, இமாமியத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படி பல பெயர்கள் இருக்குது. இப்போ இதில் அவங்க வைக்கக்கூடிய வாதங்களையும் அதற்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய பதில்களையும் தான் நம்ம இன்ஷால்லா பார்க்கணும். இதில் முதலாவதாக அவங்க வைக்கக்கூடிய வாதம், குர்ஆனில் 16ஆம் அத்தியாயத்தினுடைய 36ஆம் வசனம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வலக்கது பாஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா, வலக்கது பாஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் யஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துக்கும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், எதற்காக? அன் யஅ்புதுல்லா, அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வே சொல்கிறான், எதுக்காக நான் நபி அனுப்புனேன்? அன் யஅ்புதுல்லா, அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காகவும். இதுலேயும் யாரும் கருத்து வேறுபாடு முரண்பாடு இல்லை. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வஜ்தனிபு தாகூத் அப்படின்னு சொல்கிறான். தாகூத்துகளை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்காகவும், அல்லாஹுவை வணங்குவதற்காகவும், தாகூத்துகளை விட்டு விலகி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இதில் தாகூத் என்பது என்ன அப்படின்னு சொல்லி அதில் கருத்து வேறுபாடு படுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தாகூத்துகள் என்பது என்ன அப்படின்னா, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தும் தாகூத்துகள். சரிங்களா? அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய செடியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மனிதன் அல்லது யாராவது ஒருத்தர் தங்களையே இறைவன் சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம், இப்படி எதாக இருக்கலாம், அல்லது அவர் சொல்லாட்டாலும் இவங்க வணங்குறாங்க, அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அது என்னது தான்? தாகூத்துகள் தான். ஆனால் ஈசா நபியை ஒருத்தர் வணங்குறார், அவர் தாகூத்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி, அவர் தாகூத்தா அப்படின்னா இல்லை. இவர்கள் அவரை தாகூத்தா எடுத்துக்கொண்டாங்க, கடவுளாக எடுத்துக்கொண்டாங்க. ஆனால் அவர் என்ன அடிப்படையில் அவர் தாகூத் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி எதுவெல்லாம் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிறதோ அதுவெல்லாம் தாகூத்துகள். ஆனால் இதுக்கு அவங்க வைக்கக்கூடிய முதல் வாதம், சரிங்களா, முதலாவது வாதம் அவங்க வைக்கிறது என்னென்னா, யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் வந்து இஸ்லாமிய சட்டம் அல்லாத வேறு ஏதாவது ஒரு சட்டம், முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக அல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க வந்து தங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுருக்கிறாங்க, ஷரியத் சட்டம் இல்லை அப்படின்னா அவர் யார்? தாகூத். அவர் யார்? இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வரலை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவர் பின்பற்றலை அல்லது அவர் வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அவர் யாருன்னா தாகூத். அந்த ஆட்சியை எதிர்க்கத்தான் யார் வந்தாங்க? நபிமார்கள் வந்தாங்க. இது அவருடைய முதல் வாதம். இரண்டாவது, நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நபி அவரிடத்துல வந்து ஒரு 2-3 சஹாபாக்கள், 2 சஹாபாக்கள் நினைக்கிறேன், வந்து சொல்கிறாங்க, ஒவ்வொரு செய்திகளாக சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது,
பொருளாதார கஷ்டம் இருக்குது, அல்லது நாங்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம், இப்படின்லாம் நபி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. நபி அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க எப்படின்னா, நீங்கள் இன்னும் நிறைய காலம் உயிர் வாழ கிடைத்தால் நீங்கள் ஒரு காலத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த காலத்தில் சன்ஆவிலிருந்து ஹதரமௌத் வரைக்கும் ஒரு பெண் பயணிப்பால், ஓநாயை தவிர வேறு பயம் அவளுக்கு இருக்காது. அவளுக்கு ஏதாவது ஆட்டு மந்தை கொண்டு போயிருந்தா ஓநாய் வந்து அந்த ஆடுகளை கடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தை தவிர வேறு பயம் அவளுக்கு இருக்காது. நபி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பொற்காலமான ஒரு ஆட்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி அவர்களுடைய நோக்கம் இங்கே எதுவாக காமிக்கப்படுது? ஆட்சி, நல்ல ஆட்சிக்காக நபி அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இது இரண்டாவது அவருடைய ஒரு ஆதாரம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியும் ஹந்தக்குன்னு சொல்லி ஒரு பள்ளி இருக்குது, அப்படி தான் மதீனா நமக்கு பக்கத்தில் எல்லோரும் போயிருப்போம், 7 மஸ்ஜித்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹந்தக்குடைய யுத்தம் நடக்கு, நபி அவர்களுடைய காலத்தில் ஹந்தக்குடைய யுத்தம் நடக்கு. நபி அவர்கள் பெரிய ஒரு அகழ் தோன்றாங்க. அகழ் தோண்டக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு பெரிய ஒரு கல் அங்கே வந்துடுது. சஹாபாக்கள் அந்த கல்லை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அந்த கல்லை உடைக்க முடியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோடாரியை வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் அக்பர் சொல்லி அந்த பாறையில் ஓங்கி அடிக்கிறாங்க. அது செதறுது. செதறக்கூடிய நேரத்தில் ஒரு ஒளி வீசுது. ஒளி வீசக்கூடிய நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, ரோம் திறக்கப்படுதுன்னு சொன்னாங்க. பாரசீக ரோம் போல் அந்த ரோமுடைய எம்பரர் என்ன செய்யப்படுதுன்னா திறக்கப்படுது எனக்கு, அப்படின்னா அது வெற்றி கொள்ளப்படுவது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு ரெண்டாவது அடிக்கிறாங்க, ரெண்டாவதும் அது உடஞ்சி தெரிக்குது, வெளிச்சம் வருது, ஒளி வருது. அதை பார்த்துட்டு நபி அவங்க சொன்னாங்க, பாரசீகத்தினுடைய திறவுகோல் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாரசீகமும் வெற்றி கொள்ளப்படுது. மூன்றாவது அடிக்கிறாங்க, அதே போல் பாறை தெரிக்குது, ஒளி வீசுது. நபி அவங்க சொல்கிறாங்க, யமன் வெற்றி கொள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரோம், பெர்ஷியா, யமன், இந்த 3 பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களாக இருந்ததும் இஸ்லாத்தினுடைய அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி நபி அவங்க முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அப்போ இதுலேயும் அவங்க என்ன தான் செய்கிறாங்க, நபி அவங்க ஒரு ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி என்பதை நோக்கமாக கொண்டு சஹாபாக்களுக்கு என்ன செய்கிறாங்க, காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நான்காவதாக பாருங்கள், நபி அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறாங்க 40 வயசுக்கு மேலே. முதல் எதிரி யார்? முதல்ல எதிர்த்தது யார்? அந்த ஊரில் முதல்ல எதிர்த்தது அபூ லஹப். அபூ லஹப் தான் முதல்ல எதிர்க்கிறார். யார் அவர்? தலைவர். அவர் தான் தலைவர். அபூ லஹப், அபூ ஜஹல், உத்துபா போன்றவங்க தான் அங்கே தலைவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் எதிர்க்கிறாங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சாதாரண மக்கள் நபி அவங்களை எதிர்க்கலை. அப்போ இதிலிருந்து என்ன தான் தெரியுது, நபி அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்பது எங்களுடைய ஆட்சியை இல்லாமாக்கிறோம், எங்கள்கிட்ட இருந்து ஆட்சியை பிடுங்கி முகம்மது என்ன செஞ்சு கொள்வார், எடுத்துருவாருன்ற பயத்தில் தான் என்ன செஞ்சாங்க, அவங்க எதிர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலே இருந்திருக்க வேண்டியதானே, இங்கேருந்து எதுக்கு மதீனாவுக்கு போனாங்க? மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சாங்க, பிளான் பண்ணி போனாங்க. மதீனாவில் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை உருவாக்கி அதற்கு பிறகு நாங்கள் இங்கே என்ன செய்வோம், மக்காவில் ஆட்சியை பிடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் நபி அவங்க போனாங்க அப்படிங்கிறது ஒரு வாதம். ஆறாவதாக, மதீனாவிலையும் முதலாவதாக எதிர்த்தது யார் அப்படின்னா உபை இப்னு சலூல் அப்படிங்கிறவர் தான் எதிர்க்கிறான். அவன் தான் அங்கே தலைவராக இருக்கிறான். நிறைய அதாவது இஸ்லாம் அல்லாமல் இருந்தவங்களை கூட யூதர்களாக மாற்றி வச்சுருந்தான் அவன். அப்போ இவர் தான் அங்கே தலைவராக இருக்கான், அவன் தான் முதலாவதாக எதிர்க்கிறான். அப்போ இதுவும் அவனுடைய பெரிய ஒரு பலமான ஆதாரம். அதே போல் ஏழாவதாக பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாமிய ஆட்சி உருவானதற்கு பிறகு கடிதங்கள் எழுதுகிறாங்க. யாருக்குன்னா சாதாரண மக்களுக்கெல்லாம் அல்ல, மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. பைசாந்திய மன்னருக்கு கடிதம் எழுதுகிறாங்க, ஹெர்குலிஸுக்கு கடிதம் எழுதுகிறாங்க, சிரியா, ஷாம் அந்த பிரதேச மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறாங்க. எதற்குன்னா அரசு ஆட்சிக்கு தான். என்ன சொல்கிறாங்க நபி அவங்க அந்த கடிதங்களில், அஸ்லிம் தஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன செய்வோம், நம்ம சுமூகமாக பீஸ் ஒப்பந்தம் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தலைவர்களுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னா கடிதம் எழுதினாங்க. இதுவும் எதை குறிக்குது அப்படின்னா இஸ்லாம் என்பது ஆட்சியை நோக்கி தான் இலக்கு வைத்து போகுது அப்படிங்கிறத காட்டுறாங்க. எட்டாவதாக, எல்லா நபிமார்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு எதிராக போராடி இது பண்ணாங்கன்னா நம்ரூத்துக்கு எதிராக, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ராஜாவாக இருந்தார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ராஜாவாக இருந்தார். இப்படி எல்லா நபிமார்களும் ஒரு ஆட்சியாளராகத்தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய ஒரு வாதம். எட்டாவதாக, இந்த அடிப்படையை வச்சு தான் எகிப்து, சிரியா போன்ற பகுதிகளில் எல்லாம் இவ்வளோ தான் அவருடைய ஆதாரம். இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து தான்
யாரெல்லாம் அந்த இஸ்லாம் அல்லாத ஆட்சியாளர்கள் இருந்தாலோ அல்லது முஸ்லீம் அல்லாத ஆட்சியாளரோ அல்லது முஸ்லீமாக இருந்தாலும் அவர் ஷரியா அடிப்படையில் ஆட்சி செய்யாத ஒரு ஆட்சியாளராக இருந்தாலோ அவர் யார் தான்? தாகூத். அவர் யார்? காஃபிர் என்றும், அவருக்கு கீழாக வாழக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும், அவங்க முஸ்லீமோ, அவர் 5 வேளை தொழக்கூடியவர், ஏகத்துவவாதி, இப்படி யாராக இருந்தாலும் சரி, அவர் அந்த ஆட்சிக்கு கட்டுப்பட்டு சும்மா அந்த ஊரில் இருக்கிறார் அப்படின்னா அவரும் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தாங்க. இதில் ஒருத்தர் சையீது குத்துப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் யாரெல்லாம் அந்த ஷரியத்துக்கு கீழே இல்லாமல் இருக்காங்க எல்லாருமே காஃபிர்கள், அவர் மக்கால் இருந்தாலும் சரி மதீனாவில் இருந்தாலும் சரி என்று என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் தான் நிறைய இடங்களில் எகிப்து, சிரியா போன்ற இடங்கள்ல எல்லாம் என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்களை கொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன்னா இந்த முஸ்லீம்கள் எல்லாரும் யாராக கருதப்பட்டாங்கன்னா காஃபிர்களாக கருதப்பட்டாங்க. ஏன்? அவர் இந்த தாகூத்துகள், அரசர் வந்து இஸ்லாத்தில் இல்லை, அப்போ அவங்களுக்கு கீழே இவங்க இருக்கக்கூடாது, இருந்தால் அவர் காஃபிர் தான் அப்படின்னு சொல்லி ஹுக்காமன் வ மஹ்கூம் 2 பேருமே காஃபிர்கள் என்று சொல்லி ஃபத்வா கொடுத்தாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது இஸ்லாமிய ஆட்சி என்பது ஒரு முக்கியமான ஒன்று, ஆனால் அது அடிப்படை கிடையாது, அதுதான் இலக்கு என்பது கிடையாது. நபிமார்களுக்கு அந்த இலக்கை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா பொருத்தக்கூடாது. நபிமார்கள் இதற்காகத்தான் வந்தாங்க, குரான் இதற்காகத்தான் வந்துச்சு என்று முதல் இலக்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு அதை வைக்கக்கூடாது. ஏன்னா முதல்ல ஆட்சி அப்படிங்கிறது வந்து தவறு, ஃபஸ்ட்டே ஆட்சி அப்படிங்கிறது வந்து தவறு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு இது பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆட்சிக்கு என்ன தேவைன்னா மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு தேவை. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆட்சிக்கு போகக்கூடிய நேரத்தில் அங்கே ஷிர்க், இணை வைப்பு இருக்கும், பிதாத் இருக்கும், குராஃபத், எல்லா சிந்தனைகளும் எல்லா வழிகேடுகளும் நடக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க. இங்கே இணை வைப்பு நடக்குது, இதை பற்றி பேச மாட்டீங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட்சி வரட்டும், ஃபஸ்ட்டு அந்த ஆட்சியெல்லாம் எங்களுடைய கையில் வரட்டும், 2வது நாங்கள் என்ன செய்வோம் அதை பற்றி பேசுவோம். இப்போ என்ன சபுர், இப்போ தௌஹீதை பற்றி பேசவே மாட்டோம், பிதாத்தை பற்றி பேச மாட்டோம். ஏன்னா அப்படி பேசுனா அந்த ஆதரவு என்பது, பெரும்பான்மையான ஆதரவு வந்து எங்களை விட்டு போயிடும் என்பதற்காக இதை என்ன செய்வாங்கன்னா முன்னெடுப்பாங்க. இதை நீங்கள் எல்லா பிரிவுகளோட என்ன செய்யலாம், பொருத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு ஊர் இருக்குது அல்லது ஒரு மாகாணம் அல்லது ஒரு நாடு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த நாட்டில் தர்காக்கள் இல்லை, பிதாத்துகள் இல்லை, அங்கே அல்லாவுக்கு இணையாக வைக்கக்கூடிய மௌலூதுகள், தரீகா, கந்தூரி இது எதுவுமே இல்லைன்னு வைங்களேன். ஆனால் அவர் வந்து இஸ்லாமிய ஆட்சின்லாம் பேசலை அந்த ஊரில் அல்லது நாட்டில். இந்த ஊருக்காரங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா முஸ்லீம்களாகவே பார்க்க மாட்டாங்க, இவங்கள்லாம் சரியான முஸ்லீமே இல்லை, இவங்கள்லாம் என்ன அவருக்கு கட்டுப்பட்டாங்க, இவருக்கு கட்டுப்பட்டாங்க, இப்படி பேசுவாங்க. ஆனால் இன்னொரு ஊர் இருக்கும் அல்லது இன்னொரு நாடு இருக்கும், அந்த நாட்டில் இணை வைப்பு இருக்கும், குரான் கரப்டட், குரான் திரிவுபடுத்தப்பட்டதுன்னு சொல்லி பேசுவாங்க, சஹாபாக்களை திட்டுவாங்க, இப்படி எல்லா வழிகட்ட இதுவும் இருக்கும், இணை வைப்புக்கு நிகரான சிந்தனைகள் இருக்கும். ஆனால் அவங்க இஸ்லாமிய ஆட்சி பேசுனாங்க அப்படின்னா அவங்க யார்? இவர்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள் என்ற ஒரு பார்வை என்ன செய்யணும் அவர்களுக்கு இருக்கும். இதுக்கு நமக்கு பதில் என்ன அப்படின்னா, முதலாவதாக நம்ம சொல்லக்கூடிய பதில் சரிங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சஹாபாக்களோடு இருந்த நேரத்தில் நிறைய கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் அடித்து கொலை செய்யப்பட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து முதல் ஷஹீத் யார் இஸ்லாமில்? சுமையா ரதியல்லாஹு அன்ஹா. அவர் குடும்பமே வந்து என்ன செய்யுது, முதலாவதாக மனைவி அப்படி ஷஹீதாகிறாங்க. அப்படி ஆகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க இஸ்லாத்தில், இவங்களையெல்லாம் நபி அவங்க என்ன செஞ்சுருக்கணும் இவங்களுடைய பார்வையில் அப்படின்னா, ஒரு குஃப்ரான ஆட்சிகளே இருக்கிறோம் மக்கால. இப்போ என்ன செய்யணும், நபி அவங்க குஃப்ரான ஆட்சி கீழே இருக்கக்கூடாது அப்படின்னா எங்கேயுமே இருக்கக்கூடாது, உலகத்தில் எங்கேயுமே முஸ்லீம்கள் இல்லை அன்னைக்கு, முஸ்லீம்கள் அன்னைக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. பத்ர் களத்தில் வச்சு ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல கையேந்தி துவா செய்கிறாங்க நபி அவங்க, யா அல்லாஹ் நீ இன்னைக்கு இந்த படையை அழித்து விட்டால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க, பத்ரில் வச்சு துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் அதனால் வெற்றியை கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உலகத்தில் எங்கேயுமே முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இல்லை. ஆனால் நபி அவங்க இவங்களை எங்கே அனுப்புனாங்க, முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு அனுப்புகிறாங்க, எத்தியோப்பியா. அங்கே யாருடைய ஆட்சி, குரான் சொன்ன ஆட்சியா? அங்கே கிறிஸ்தவ ஆட்சி, சேதப்படுத்தப்பட்ட திரிவுபடுத்தப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஆட்சி அங்கே நடக்கு. ஆனால் நபி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போங்க, அங்கே ஒரு நீதியான ஆட்சியாளர் இருக்கிறார், ஹபஷாவில் வந்து நீதியான ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரு, அங்கே நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த நஜ்ஜாசி மன்னர் இருக்கக்கூடிய, நஜ்ஜாசிங்கிறது ஒரு பட்டம், முதல் நஜ்ஜாசி ரெண்டாவது நஜ்ஜாசி அப்படின்லாம் இருக்குது.
இதில் வந்து நஜ்ஜாசி மன்னர் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு நபி அவங்க அனுப்புகிறாங்க. அங்கே யாரும் இல்லை, முஸ்லீம் ஆட்சி இல்லை. அதுக்கு கீழே நபி அவங்க ஒரு படையை அனுப்புகிறாங்க, ஒரு முஸ்லீமுடைய கூட்டத்தை அங்கே அனுப்புகிறாங்க. அப்படின்னா என்ன காரணம் இங்கே சொல்லப்படுதுன்னா, ஏகத்துவம் என்ன செய்யப்படணும், ஒவ்வொருத்தருடைய ஏகத்துவம் பாதுகாக்கப்படணும். நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்களா, உங்களுடைய தொழுகை அங்கே பாதுகாக்கப்படணும், உங்களுடைய சக்காத்து கொடுக்கறது அங்கே பாதுகாக்கப்படணும், உங்களுக்கு எதிராக இந்த அநியாயங்கள் செய்யப்படக்கூடாது, நீதமான ஆட்சிக்கு கீழே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்துச்சு. அதனால தான் நபி அவங்க என்ன செய்கிறாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அவருடைய தலைமைக்கு கீழே முஸ்லீம்களை அங்கே அனுப்புகிறாங்க. ஈவன் ரெண்டாவது ஆதாரம், அங்கே போய் இறங்கினதுக்கு பிறகு அந்த நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்கிறாருன்னா கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் வந்து எதற்காக வந்திருக்கிறீங்க, நீங்கள் அவங்களுடைய மதத்தையும் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, எங்களுடைய மதத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்ன மதத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாருன்னா கேட்குறார், நஜ்ஜாசி மன்னர் கேட்குறார், கிறிஸ்தவ மன்னர். அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கலந்து பேசுகிறாங்க, என்ன சொல்லலாம், இதை சொல்லலாமா, இதை சொல்லலாமா, இதை சொல்லலாமா. அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, எது ரசூல்லா சொன்னாங்களோ அதை தெளிவாக சொல்லுவோம், இஸ்லாம்னா என்னங்கிறத தெளிவாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பேச ஆரம்பித்தாங்க. பேசக்கூடிய நேரத்தில் ஜாஃபர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க அவரிடத்துல, நஜ்ஜாசி மன்னர் இடத்துல, நாங்கள் என்ன செஞ்சோம்னா அறியாமையில் இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், தவறான விஷயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம், பலவீனர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தோம். இந்த 5ஐயும் சொன்னாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு இறை தூதரை கொண்டு எங்களுக்கு வழிகாட்டினான், நபியை அனுப்பி எங்களுக்கு வழிகாட்டினான். அவர் எங்களுக்கு எதெல்லாம் சொல்லி தந்தார் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்றும், உண்மையை பேச வேண்டும் என்றும், நம்பிக்கையாக ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும், உறவுகளை ஒட்டி வாழ வேண்டும் என்றும், கெட்ட விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்குமாறும் அவர் எங்களுக்கு உபதேசிக்கின்றார் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. இப்போது இதில் ஹிலாஃபத்து தான் முக்கியம்னு இருந்திருந்தா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல எதை சொல்லியிருக்கணும், அதில் இஸ்லாமிய ஆட்சி என்பது கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே சொல்லியிருக்கணும். ஆனால் ஜாஃபர் ரலியல்லாஹு அதெல்லாம் சொல்லலை. இஸ்லாமில் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அதற்கு பிறகு அவர் கேட்டார், அது பெரிய கதை அப்படி தானே, அவங்க வந்து எங்கள் ஈசாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போது அதுக்கு மரியம்லேருந்து சூறாவை ஜாஃபர் ரலியல்லாஹு ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஊரில் நீங்கள் நிம்மதியாக வாழுங்க, உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த முஸ்லீம் சமூகம் நிம்மதியாக வாழ்ந்துச்சு, நபி அவர்களுக்கு கேள்விப்படக்கூடிய காலம் வரை. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், அந்த இன்னொரு நஜ்ஜாசி அவரா அல்லது அதுக்கு அடுத்தது வந்த நஜ்ஜாசியான்னு தெரியல, அவர் மரணித்து அங்கே தொழு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் முஸ்லீமாக இருந்தார். அவர் மௌத்தானதுக்கு பிறகு ஊரில் தொழுக வைக்கிறதுக்கு யாருமே இல்லை, முஸ்லீம்கள் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, இங்கே தொலை வச்சாங்க. அவருக்காக நபி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. மூன்றாவது ஆதாரம், நபிமார்கள் எல்லோரும் ஆட்சிக்காகத்தான் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களே சொல்கிறது, இப்ராஹிம் யாருக்கு எதிராக போராடினார்னா நம்ரூத் என்று சொல்லக்கூடியவனுக்கு எதிராக. இதில் நம்ரூதுக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா செஞ்சாங்க, அது உண்மை. ஆனால் நம்ரூத் வந்து இறந்ததற்கு பிறகு அவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு அவன் மௌத்தாயிடுறான். நம்ரூத் அவன் இறந்ததுக்கு பிறகு இப்ராஹிம் நபி ஆட்சியாளராக ஆனாங்களா? கிடையாது. இப்ராஹிம் நபி ஆட்சியாளராக அங்கெல்லாம் ஆகலை. இப்ராஹிம் நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஏகத்துவ பிரச்சாரம் அந்த ஊரில் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களே தவிர, நம்ரூத் இருந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் இருக்கலை. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனோடு ஃபிரௌனோடு போராடி கொண்டு இருந்தாங்க. ஃபிரௌன் இறந்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல போய் இருந்தாங்களான்னா அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே ஆட்சியாளராக இருக்கவில்லை. இது ரெண்டுமே வந்து தவறான ஒரு பொய்யான ஒரு செய்தி. மூணாவதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த நாட்டில் பொருளாதார அமைச்சராக இருந்தார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய பொருளாதார அமைச்சராக இருந்தார். காஃபிர்களுடைய ஆட்சி கீழே அவர் வந்து இருந்தது, ஒரு காஃபிருடைய ஆட்சி. அந்த ஆட்சி கீழே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொருளாதார அமைச்சராக என்ன செய்கிறாங்கன்னா வேலை பார்க்குறாங்க. இவர்களுடைய அடிப்படையில் ஒரு காஃபிருடைய ஆட்சிக்கு கீழாக வேலை செய்யக்கூடாது என்பது அவருடைய கருத்து. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி வேலை செஞ்சாங்க. இன்னும் எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சாங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்ற கொஞ்சம் நபிமார்கள் அரசர்களாக இருந்தார்களே தவிர எல்லா நபிமார்களும் அரசர்களாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நாலாவதாக, மதீனாவுக்கு நபியவங்க பிளான் பண்ணி தான் போனாங்க அப்படிங்கிறது பொய். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவிலேருந்து அவங்க தான் வந்தாங்க. அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற 2 குழுக்கள் தான் வந்து நபி அவரிடத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க.
நீங்கள் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சிருங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்லாத்தை பின்பற்றுறோம் என்று சொல்லி அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் தான் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, முதலாவதாக முஸாப் இப்னு உமைர் தான் அனுப்புகிறாங்க. மதீனாவுக்கு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி தாவாவை தான் செய்ய சொல்கிறாங்க. அதுலேயும் நபி அவங்க என்ன செய்யலை, நீங்கள் வந்து முஸாபே நீங்கள் போய் அங்கே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வாங்கன்னு சொல்லலை. முஸாபே நீங்கள் போங்க, அல்லாஹை பற்றி சொல்லுங்கள், அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னா தொழுகைக்கு அவங்கள ஏவுங்க, தொழுகை அவங்க நிலைநாட்டினாங்கன்னா ஜக்காத்து கொடுக்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபி அவங்க வரிசையாக முஸாப் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா முழுக்க எல்லா வீடுகளுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகு அங்கே இருக்கிற முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கன்னா, நபியை நீங்கள் வாங்க, உங்களுக்கு இங்கே ஒரு ஆட்சி தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு தான் நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மதீனாவுக்கு போனாங்களே தவிர, மதீனாவை இலக்காக வச்சு அரசாட்சி அமைக்கிறதுக்கு அது பெரிய ஊரே கிடையாது. மதீனா அன்னைக்கு வந்து யாருக்குமே தெரியாத ஒரு ஊர். மக்கா தான் சிட்டி, மக்கா தான் சிட்டியை தவிர மதீனா வந்து விவசாய பூமி. அது வந்து எஸ்ரிப், அது மதீனாவே கிடையாது, எஸ்ரிப்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து சஹாபாக்கள் மதீனாவுக்கு போன நேரத்தில் கூட எல்லாருக்கும் தொற்று நோய். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எங்களை ஒரு தொற்று நோய் கிராமத்தில் கொண்டு தள்ளி விட்ட இந்த குறைஷிகளை வந்து அல்லாஹ் வந்து தண்டனை கொடுக்கட்டும். குறைஷிகள் அங்கேருந்து எங்களை விரட்டி மதீனாவுக்கு அனுப்பிட்டாங்க, இங்கே ஃபுல்லாக தொற்று நோயாக இருக்குது, இதுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கட்டும்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் அழுவாங்க. சில சஹாபாக்கள்லாம் மௌத்துடைய கட்டத்துக்கு வரைக்கும் போனாங்க. அந்த அளவுக்கு நோய் உள்ள ஒரு பிரதேசம் தான் என்னென்னா மதீனாவுடைய பிரதேசம் எஸ்ரிப். அதுக்கு பிறகு தான் பேர் வந்துச்சு மதீனத்து நபி, மதீனத்து நபி. அதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசல் வந்ததுக்கு பிறகு மஸ்ஜிது நபவி என்பதெல்லாம் அதுக்கு பிறகு வந்த பேர். அதாவது மதீனா முனவராங்கிறது வந்து புதுசாக வந்த பேர். மதீனத்து நபி அப்படிங்கிறதான் அந்த ஊருடைய பெயராக பிறகு மாற்றப்படுது. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எப்படி மக்காவை எங்களுக்கு புனிதமாக்குனே அதே போல் மதீனாவை எங்களுக்கு புனிதமாக்கு, மக்காவை எப்படி எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக மாற்றினியோ அதை விட அதிகமாக மதீனாவை எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த நோய்கள்லாம் இருக்குல்ல இதையெல்லாம் அப்படியே என்ன செஞ்சிரு, ராபிக் போன்ற இடங்களுக்கு வந்து என்ன செஞ்சிரு, தள்ளிருன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சதற்கு பிறகு தான் மதீனா என்ன செய்யப்படுதுன்னா ஒரு சிறப்பான ஒரு பூமியாக மாறுது. அப்போ நபி அவர்கள் ஏம் பண்ணி என்ன செய்யலை, மதீனாவுக்கு போகலை. அங்கே போனதுக்கு பிறகு நபி அவங்க திட்டம் செஞ்சு அந்த ஆட்சியை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. ஐந்தாவதாக நபி அவங்க வந்து ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அஹ்லாக்குகளை முழுமைப்படுத்துறதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்றாங்க. அஹ்லாக்கை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியும் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அஹ்லாக்கை நிறைவுபடுத்துவதற்காக முழுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இப்படி சொல்லலாமா, நபி அவங்க தௌஹீதுக்கெலாம் அனுப்பப்படலை, அஹ்லாக்குக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதற்காகவும் தான் நபி அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, தௌஹீதுக்காகவும் தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, ஊருக்கு வந்து அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காகவும் தான் நபி அவர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்படி பல நோக்கங்கள் இருந்தாலும் அடிப்படை நோக்கம் எது அப்படின்னா ஏகத்துவம். தௌஹீது வந்து ஒரு மனிதனுக்கு போய் சேரணும், அவன் இந்த உலகத்தில் நிம்மதியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான். ஏழாவதாக பாருங்கள், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் வந்து இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோட ஒரு லட்சியத்தோடு வாரான் அப்படின்னா அவன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் வந்து அதை பற்றி பேசுவான். அப்படி நபி அவர்கள் வந்து பேசக்கூடிய நேரத்தில், மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நபி அவர்களுடைய காலத்தில் எத்தனை ஹரம் இருந்துச்சுன்னா 3 ஹரம் இருக்குது, அப்படி தானே? மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது. இதில் நபி அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் தொட்டு மரணிக்கக்கூடிய காலம் வரை எத்தனை ஹரம்கள் முஸ்லீம்களுடைய கையில் இருந்துச்சுன்னா 2 தான் இருந்துச்சு, மக்காவும் மதீனாவும் தான் இருந்துச்சு. மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுடைய கையில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, அவர் வந்து இஸ்லாமிய ஆட்சிக்காகத்தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 ஹரமும் முஸ்லீம்களுடைய கையில் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கைப்பற்றிருப்பாங்க, அதுதான் நோக்கமாக இருந்திருந்தால். ஆனால் நபி அவர்கள் அதை செய்யலை. நபி அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. எல்லா நபிமார்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படும், அது தெரியும் தானே? மலக்குல் மௌத் வந்து கேட்பார், நீங்கள் இன்னும் உயிர் வாழ்கிறீங்களா அல்லது உங்களுடைய உயிரை இப்போ எடுக்கவா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்படும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. நபி அவர்கள் மரணத்தை தான் தேர்ந்தெடுத்தார்களே தவிர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நபி அவர்கள் அந்த நோக்கத்துக்காக வரவில்லை. இன்னும் ஒரு 8வது செய்தியாக சொல்லணும்னா, நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து சரியான காய்ச்சல், நபி அவர்களுக்கு கொதிக்கக்கூடிய காய்ச்சல். அப்போ நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு போர்வை எடுத்து முகத்தில் மூடிக்கிறாங்க.
தண்ணியில் அந்த துணியை போட்டு எடுத்து முகத்தில் மூடி இருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு வந்து திடீர்னு மூச்சு முட்டக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த துணியை எடுத்து கீழே வச்சுருவாங்க. மறுபடி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு முகத்தில் அந்த துணி எடுத்து மூடிடுவாங்க. இப்படி இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் முகத்தில் துணியை போடுறாங்க. அப்போது மனைவிமார்கள்லாம் பக்கத்துலேருந்து பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இறுதி நேரம். அப்போ அதில் ஒரு மனைவி உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து இந்த எத்தியோப்பியாவுக்கு போயிட்டு வந்தாங்க, அபிசீனியாவுக்கு. அங்கே பார்த்த சர்ச்சுகளுடைய வேலைப்பாடுகளை எல்லாம் பற்றி பேசுகிறாங்க மனைவிமார்களுக்குள்ள. அங்கே நாங்கள் அபிசீனியாவில் ஒரு சர்ச்சு, ஒரு தேவாலயத்தை பார்த்தோம். ஏன்னா முஸ்லீம்கள் அங்கே வாழ்ந்தாங்க எத்தியோப்பியாவில். அப்போது அங்கே அந்த சர்ச்சில் வந்து அந்த டிசைன் எல்லாம் அழகாக இருந்துச்சு, அங்கே இருக்கிற படங்கள் எல்லாம் அழகாக இருந்துச்சு, கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் இப்படி அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை விவரித்து பேசுகிறாங்க. நபி அவர்கள் மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு, காய்ச்சல். அந்த நேரத்தில் நபி அவங்க இதை பற்றி என்ன கணக்கே எடுத்திருக்க வேண்டாம். எல்லாம் சஹாபாக்கள், இஸ்லாத்தினுடைய தூண் அவங்க. உம்மத்தினுடைய இந்த காலம், இந்த உலகம் முடியக்கூடிய காலம் வரை சிறந்த உம்மத்துனா அவங்க தான். அந்த சஹாபாக்கள் இதெல்லாம் பற்றி பேசி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நபி அவங்க விட்டுருக்கலாம். நபி அவங்க வந்து லானத் செய்கிறாங்க. லானல்லாஹ் யஹூத வன் நசாரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, அல்லாஹ் யஹூதிகளையும் நசராக்களையும் சபிப்பானாக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்களில் மிக கெட்ட படைப்பு அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். எதற்காக? அவர்கள் நல்லவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு கபர் கட்டி, பள்ளிவாசலை கட்டி, தர்காக்களை கட்டி அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அவரை வணங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி நபி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எச்சரித்தாங்க. எதற்கு எச்சரித்தாங்க தெரியுமா? அவர் மரணிக்க போகிறார், இறை தூதர், கடைசி இறை தூதர். அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நபி அவங்க பயந்தாங்களே தவிர நபி அவர்கள் அந்த இடத்துல ஆட்சியை பற்றி பேசவில்லை. 9வதாக, மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஆட்சி தான் மிக முக்கியமாக இருந்திருந்தால் அவருக்கு பிறகு யார் என்பதை நபி அவங்க அறிவித்து விட்டு தான் போயிருப்பார். ஆனால் அறிவிக்கலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் ஒரு செய்கை மூலமாக எனக்கு பிறகு தொழுகை வைக்கிறதுக்கு தகுதியானவர் அபூபக்கர், எனக்கு பிறகு நான் விரும்புவது யார் அப்படின்னா அபூபக்கரை இப்படின்னு சொல்லி நபி அவர்கள் பல கட்டங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை முற்படுத்தினாங்களே தவிர இவர் தான் அடுத்த ஆட்சியாளர் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல இஸ்லாமிய சமூகம் இருக்குது, அவர்களுடைய கட்டமைப்பு ப்ராப்பராக இருக்குது, இஸ்லாமியர்கள் அப்படியே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வாங்க, அதில் நல்லவரை யாரையாவது தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். 10வதாக அவங்க சொன்னாங்க, அபூ லஹப் மக்காவில் முதலாக எதிர்த்தது அபூ லஹப். எதற்காக எதிர்த்தான் அப்படின்னா, அடுத்த ஆட்சி நம்மளை எல்லாம் விட்டுட்டு முகமது ஆட்சி எடுத்துருவார்னு பயந்து தான் எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மை அப்படியா அப்படின்னா இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நேரத்தில் உத்துபா, அபூ லஹப் போன்ற அவங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இவர் இருக்கிற அபு தாலிப் அவர்கிட்ட போய் என்ன கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க போய் கேட்டாங்க, உங்கள் மகன் இருக்கிறாரே இவருக்கு ஆட்சி வேணுமா, கொடுக்கறதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் அபூ லஹப் அதையெல்லாம் பயப்படலை. அபூ லஹப் கொடுப்பதற்கு தயார், உத்துபா கொடுப்பதற்கு தயார். அவன் இந்த ஊருடைய ஆட்சி வேணுமா, மக்காவுடைய ஆட்சியாளராக முஹம்மது இருக்க வேண்டுமா, கொடுப்பதற்கு தயார். அவருக்கு சொத்துகள் வேணுமா, எங்களுடைய எல்லா சொத்துக்களையும் திரட்டி கொடுப்பதற்கு தயார். அவருக்கு ஏதாவது பெண்கள் வேண்டுமா, இங்கே இருக்கக்கூடிய அழகான குறைஷி பெண்களை திருமணம் முடித்து வைப்பதற்கு தயார். 4வதாக அவருக்கு ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நல்ல டாக்டரை, உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த டாக்டரை கொண்டு வந்து மருத்துவம் பார்ப்பதற்கும் தயார்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அபூ லஹப் என்ன செய்யலை, கேட்டிருந்தா ஆட்சியை கொடுத்துருப்பார். அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஒரு பதவி இருந்துச்சு. அதாவது அல் அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அசாதிக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையாளர்னு சொல்லுவாங்க, நீங்கள் வாய்மையாளர், நீங்கள் உண்மையாளர்னு சொல்லுவாங்க. நபி அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்துச்சு. நபி அவர்கள் ஆட்சியை கேட்டிருந்தா கூட கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் நபி அவங்க பேசவே இல்லை. நபி அவங்க பேசினது அந்த இடத்துல ஏகத்துவம், வலது கையில் சூரியனும் இடது கையில் சந்திரனையும் தந்தாலும் நான் என்னுடைய இந்த கொள்கை பிரச்சாரத்தை என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 11வதாக அரசர்களுக்குத்தான் நபி அவர்கள் கடிதம் எழுதினார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம். ஆனால் இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு நாட்டுக்கு போகுது, இந்த சைடு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குது, அது இஸ்லாமிய படை இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு பகுதிக்கு போகிறாங்க. போய் நிற்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த அவங்களோட ஒப்பந்தம் பண்ணுவாங்க. என்னென்னா, முதலாவதாக நீங்கள் சண்டை போடுறன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சண்டை போடுறதுக்கு தயார், அல்லது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா,
ரெண்டாவது கட்டம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா, ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லது சண்டை போடணுமா, சண்டைக்கு தயார். மூன்றாவதாக ஒப்பந்தம் அப்படிங்கிறது இஸ்லாமில் இருக்குது. இஸ்லாமிய ஆட்சி அடிப்படையில் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. ஜிஸ்யா வரி அப்படிங்கிறது இருக்குது. ஜிஸ்யானா தெரியும் தானே, டேக்ஸ். ஜிஸ்யா வரி கட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இந்த ரெண்டு மட்டும் இல்லை, இஸ்லாமா அல்லது சண்டையா, இது மட்டும் இல்லை இஸ்லாம். மூணாவது ஒன்று இருக்குது, அது என்னென்னா, நீங்கள் ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க எங்களோட. ஒப்பந்தம்னா எப்படிப்பட்ட ஒப்பந்தம் தெரியுமா? அந்த இஸ்லாம் அல்லாத அந்த நாடு அப்படியே இருக்கும், அதில் உள்ள அரசர் அப்படியே இருப்பார். காஃபிராக இருக்கிறாரா, அவர் காஃபிராகவே இருப்பார். அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய காஃபிரான மக்கள் எல்லாருமே காஃபிராகத்தான் இருப்பாங்க. சிலைகள் வணங்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க முஸ்லீம் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்களா, அவங்க கிறிஸ்தவங்களாகவே இருப்பாங்க. அவங்களும் மாறணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த நாட்டுக்கு, குஃபர் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு இஸ்லாம் என்ன செய்யணும்னா பாதுகாப்பு அளிக்கும். இஸ்லாமிய அரசாங்கம் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு அளிக்கும். அந்த நாடை வேற யாராவது தாக்க வந்தாங்கன்னா இஸ்லாமிய அரசாங்கம் அதுக்கு எதிராக போராடும். அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஒரு குஃப்ரான ஒரு ஆட்சி இருந்தாலும், அதில் குஃப்ரான காஃபிரான மக்கள் இருந்தாலும் அவர்களை கொலை செய்ய ஒரு நாளும் சொல்லலை. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்பது பொய்யான வாதம். அப்படி இருந்திருந்தால் ஜிஸ்யா வரி எதுக்கு? ஜிஸ்யா வரி என்பது அவர்கள் காஃபிராக இருக்கலாம், ஆனால் டேக்ஸ் கட்டினா போதும். டேக்ஸ் என்பது அவங்க சொல்லுவாங்க, டேக்ஸ் எதுக்கு இப்படி டேக்ஸே ஒரு அநியாயம் அப்படின்னு. ஆனால் அதை விட பெரிய அநியாயம் அங்கே முஸ்லீமுக்கு நடந்துட்டு இருக்குது தானே. 2.5%. அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ, கோடி கோடியாக சம்பாதிச்சா அதில் 2.5% எடுத்து அவர் என்ன செய்யணும், இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் காஃபிர்களுக்கு அந்த 2.5% கிடையாது. அது ஒரு எத்தனையோ எனக்கு மறந்துருச்சு, .something திர்ஹம் ஒரு வருஷத்துக்கு. அவ்வளோ கொடுத்தாலே போதும். அவங்க கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி, அந்த கணக்கை கொடுத்தா போதும். 2.5% அல்லது 1% அவர்களுக்கு கிடையாது. அந்த டேக்ஸ் எதற்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, அது முஸ்லீம் சமூகம் அந்த ஊரை பாதுகாக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டேக்ஸ் எடுக்கப்படுது. அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனை என்ன செய்யலை, நிர்பந்தப்படுத்தவில்லை அப்படிங்கிறதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். 12வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்களோட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, நபி அவர்களோட பக்கத்தில் உட்கார்றாங்க. எந்த அளவுக்குன்னா, முட்டோட முட்டு ஒட்டி, தொடையோட தொடை ஒட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்கார்ந்துடுறாங்க மனித உருவத்தில். சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இஸ்லாம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க லிஸ்ட்டு. அதுக்கு பிறகு ஈமான்னா என்னன்னு சொல்லுங்க. அப்போ நபி அவங்க அதனுடைய லிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. இஹ்சான்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மூணுமே அடிப்படை, இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இதை எல்லாத்தையுமே நபி அவங்க அப்படியே ஒப்புவிக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட, வந்தார்ல அவர் யார் தெரியுமா? சஹாபாக்களுக்கெல்லாம் கோவம். எப்படி ஒரு மனிதர் நபிகிட்ட கேள்வி கேட்டு நபி பதில் சொன்னதை இது சரிதான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு யார் இவர் அப்படிங்கிற ஒரு கோவம் சஹாபாக்களுக்கு இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, வந்தவர் ஜிப்ரீல், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை சொல்லுவதற்காக அவர் வந்தார் அப்படின்னு. உங்களுடைய தீனை பற்றி உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக ஜிப்ரீல் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அந்த கன்வர்சேஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். இதில் ஒரு இடத்துல கூட அரசாட்சியை பற்றியோ ஆட்சி அதிகாரத்தை பற்றியோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசவே கிடையாது. இதில் முழுக்க முழுக்க தௌஹீதினுடைய வகைகள், அந்த ஈமானுடைய தூண்கள், இஹ்சானுடைய தூண்கள், ஈமானுடைய தூண்களை பற்றி நபி அவங்க என்ன செய்வாங்கன்னா பட்டியலிட்டு இருப்பாங்க. அதனால தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த இமாமியத் அப்படிங்கிற அந்த கொள்கை இருக்குது இல்லை, இந்த ஆட்சி தான் அடிப்படை என்ற கொள்கை இஸ்லாத்தினுடைய தூண்கள்லையும் கிடையாது, ஈமானினுடைய 6 தூண்கள்லையும் கிடையாது, இஹ்சானுடைய தூண்கள்லையும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க. இது இப்னு தைமியா அப்படின்னு சொன்னால் அவர் யார்? அஹ்லு சுன்னாவோட உள்ளவர். அவரை பற்றிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா, யூசுஃப் அல் கர்தாவின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், யூசுஃப் அல் கர்தாவின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இந்த சையத் குத்துப்னு ஒருத்தங்க சொன்னேன்ல, சையத் குத்துப் என்ன சொன்னார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா, அதாவது சட்டம் இயற்றக்கூடியவர்களும் அதுக்கு கீழே வாழக்கூடிய முஸ்லீம்களும் யார் தான்? காஃபிர்னு சொல்லி சொன்னார்ல, அதே அணியில் வந்தவங்க தான் யூசுஃப் அல் கர்தாவி அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய புக்கில் சொல்கிறாங்க, இந்த இடத்துல சையத் குத்துப் தவற விட்டுட்டாரு, அவர் அப்படி சொன்னது என்னது தவறு அப்படின்னு சொல்லி யூசுஃப் அல் கர்லாவி சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த அரசியல் ஹிலாஃபத் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்லை, இதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று யூசுஃப் அல் கர்லாவி சொல்கிறாங்க.
ஏன் இல்லைன்னு சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, இது வந்து கொள்கை சார்ந்த விஷயம் அல்ல, ஆட்சி என்பது கொள்கை சார்ந்த விஷயம் அல்ல, அது அமல் சார்ந்த விஷயம், அது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயம், கொள்கை சார்ந்த விஷயம் கிடையாது, அதனால் இது வந்து அடிப்படையான ஒரு தூண் கிடையாது என்று சொல்லி யூசுப் அல் கர்தாவி அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஒட்டுமொத்த அஹ்லு சுன்னாவுடைய இஜ்மான்னா நம்ம சொன்னோம், ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தினுடைய அடிப்படை கிடையாது அப்படிங்கிறதுல வந்து அஹ்லு சுன்னாவுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒருமித்த கருத்தில் இருக்காங்க, இஜ்மால இருக்கிறாங்க. ஷியாக்கள் தான் எந்த கருத்தில் இருக்கிறாங்கன்னா, இஸ்லாம் என்பது என்னதான் ஆட்சி தான் அப்படிங்கிறதுல ஷியாக்களுடைய கருத்து தான் என்னன்னா இந்த இஸ்லாமிய ஆட்சி அப்படிங்கிற கருத்து. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் 12 இமாம்கள் தான் என்ன செய்யணும், இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும். 12வது இமாம் வராமல் போயிட்டார், 11ஓட முடிஞ்சிருச்சு, 12வது இமாம் வராமல் போயிட்டார். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவர் தான் மஹதி, அவர் வர இருக்கிறாரு, அவர் ஒரு குகையில் ஒளிஞ்சிருக்கிறாரு, அவர் வருவார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அந்த கொள்கையை சொன்னாங்க. அப்போ இதில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா தெளிவாக இருக்கணும். இஸ்லாமிய ஆட்சியை தக்க வைப்பதற்காக வந்து அவங்க வந்து சொல்லக்கூடிய வாதங்கள் தான் இது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இணை வைப்பு, பிதத், இந்த குராஃபத்துகள் இதெல்லாம் என்ன செய்யல, அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி தான் அவர்களுக்கு என்ன கண்டிப்பாக தேவை என்ற ஒரு அக்கீதால இருந்தாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்துக்கொள்ளுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோட அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அங்கே வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அபூபக்கர் தலைவராக இருக்கிறாரு. அப்போது இஸ்லாமிய சமூகத்தில் வந்து ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா வெளியே போகுது. அப்படி என்ன சொல்லி வெளியே போகுதுன்னா, ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லுது. நாங்கள் வந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் தான் ஹிலாஃபாவுடைய தலைவர் கலீஃபான்னு ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அபூபக்கர் என்ன செஞ்சுருக்கலாம், இது ஒரு பிரச்சனை இல்லை, இதை பார்த்துக்கலான்னு விடலை. அபூபக்கர் என்ன செய்யறோம்னா அவருக்கு எதிராக நாங்கள் என்ன செய்வோம், போர் தொடுப்போம்னு சொன்னாங்க. அபூபக்கர் தலைவராக இருக்கார், கலீஃபாவாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு இது சின்ன பிரச்சனை இல்லை, ஏன்னா இது அக்கீதாவோடு சம்மந்தப்பட்டது. எதுவெல்லாம் நேரடியாக இஸ்லாமிய அடிப்படையோடு சம்மந்தப்படுதோ, அக்கீதாவோட சம்மந்தப்படுதோ அதையெல்லாம் நபி தோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா எதிர்த்தாங்க. அதே போல தான் அபூபக்கருடைய காலத்தில் பொய் நபிமார்கள் தோன்றினாங்க. நான் தான் இறை தூதர், நான் தான் கடைசி இறை தூதர் சொல்லி நிறைய பேர் தோன்றுனாங்க. அவருக்கு எதிராகவும் அபூபக்கர் என்ன செஞ்சார்னா நான் போர் செய்வேன் அப்படின்னு சொன்னார். போர் செஞ்சார் அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்போ நாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இஸ்லாம் வந்து எதை சொல்லுது, நபிமார்கள் எதற்காக வந்தாங்க, குர்ஆன் எதற்காக வந்தது அப்படின்னு சொன்னால், ஏகத்துவம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் இருக்கணும், யாருக்கும் அதை திணிக்கவும் கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கம் என்பது யாரின் மேலேயும் கட்டாய கடமை கிடையாது. இவர் ஏற்றுத்தான் ஆகணும்னு சொல்லி யாரையும் நிர்பந்தப்படுத்தாது. ஆனால் யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வந்து நிம்மதியாக இருக்கணும், நீதமான ஆட்சிக்கு கீழாக இருக்கணும், அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய நோன்பு இதற்கெல்லாம் எந்த விதமான இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருந்துச்சு. இதுதான் எல்லா நபிமார்களுடைய நோக்கம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன்ட்ட இருந்து மக்களை கூட்டி கொண்டு இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா எதற்காகனா, நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக. நபி அவங்க மக்காலிருந்து அங்கே மதீனாவுக்கு போனாங்கன்னா எதற்காக, நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றணும். மக்காவிலேருந்து போகிறதே திட்டமிட்டு இல்லை. ஏன்னா நபி அவங்க வந்து மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் காபாவுடைய திரையை பிடிச்சி சொன்னாங்க, மக்காவை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய மக்கள் வந்து என்னை விரட்டாமல் இருந்திருந்தா நான் இந்த பூமியை விட்டு நான் போயிருக்கவே மாட்டேன், நான் மதீனாவுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, மனைவிட்ட சொல்கிறாங்க, ஐஷாவே உன்னுடைய மக்கள் என்னை விரட்டாமல் இருந்திருந்தா நான் மக்காவை விட்டு போயிருக்கவே மாட்டேன், இங்கே இருந்து அவங்களோட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது இதற்காக திட்டம் போட்டு நபி அவங்க போனாங்க அப்படியெல்லாம் இல்லை. முஸ்லீம்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய கடமைகளுக்கு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு தொந்தரவு இல்லாத பூமி இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே முஸ்லீம்கள் வாழ்வதற்கு தகுதியானவர்கள். அது வந்து எந்த பிரதேசமாக இருந்தாலும் சரி. காஃபிர்களுடைய ஆட்சிக்கு கீழாக ஒரு மனிதனுக்கு 5 வேளை தொழுக, நோன்பு நோற்பதற்கு, ஜக்காத்து கொடுப்பதற்கு, அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருக்குன்னு சொன்னால் அங்கே ஒரு முஸ்லீம் வாழ்வதற்கு என்ன தகுதியானவன். அதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது அவனுடைய ஈமான் என்ன செய்யாது, பாதிக்காது. ஆனால் சில சட்டங்கள் இருக்கும், என்ன செய்யணும்னா முஸ்லீம்களுடைய அதாவது சட்டங்களை வந்து பாதிக்கும். தொழுக விடாமல் பண்ணுறது அல்லது நோன்பு வைக்க விடாமல் பண்ணுறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிராக என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு முஸ்லீம் வந்து போர்க்கொடியை தூக்கிட்டு போகக்கூடாது.
அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவனுக்கு எந்த ஊர் நல்ல ஊராக இருக்குதோ அந்த ஊருக்கு அவன் என்ன செய்வான், பிரயாணிப்பான், துவா செய்வான். யா அல்லாஹ், எங்களுடைய ஊரை வந்து என்ன செய், நல்ல ஊராக மாத்திரு, இந்த ஊர் வாழக்கூடிய ஊரை வந்து அமைதியான ஊராக, எங்களுடைய மார்க்கத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஊராக மாத்திருன்னு சொல்லி அதற்காக அவன் என்ன செய்வான், துவா செய்து கொண்டிருப்பான், அதற்காக பிரார்த்தனை செய்வான். அது அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலின்னு அல்லாஹ் சொல்கிறான். பாருங்க, 24 அத்தியாயத்தினுடைய 55 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்து, யார் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா, இந்த பூமியினுடைய ஆட்சியை வழங்குவான். அல்லாஹ் ஒரு கூலியாக சொல்கிறான் இஸ்லாமிய ஆட்சியை. எப்படி? யார் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியினுடைய ஆட்சியை அல்லாஹ் வழங்குவான், அவர்களுக்கு அமைதி அளிப்பான். அதற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அவனையே வணங்குவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்னா, அவர்களுக்கு கூலியாக அவர்களுக்கு ஆட்சியை வழங்குவான், அமைதியையும் வழங்குவான் அந்த ஊரில். அதுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு இணை வைக்காமல் அவங்க என்ன மட்டும்தான் வணங்குவாங்க. அப்போ அல்லாஹ்வே இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, மிக முக்கியமான அடிப்படை நோக்கம் என்னென்னா, அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதும் அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பதும் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் வந்து 24 அத்தியாயத்தினுடைய 55 வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போது இது வந்து ஒரு தலைப்பு தான். சரியா? குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது, நபிமார்கள், நபி எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாங்க, அதே போல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு கீழாகத்தான் இந்த இது வருது. இதே போல் நிறைய ஃபித்னாக்கள் இருக்குது. ஆனால் இது மிக முக்கியமான ஒரு ஃபித்னா. சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வாதங்கள் வைக்கிறது வந்து. ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இது வந்து என்ன செய்யலாம், எல்லோருக்கும் போய் சேரலாம். சில நேரங்களில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த குழப்பமான சூழல் பற்றிய செய்தியை சொல்லும்போது, இந்த ஃபித்னாக்கள் வந்து வீசிக்கிட்டே இருக்கும், இதனுடைய நத்தீஜா, இதனுடைய அவுட்கம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொல்கிறாங்க, காலையில் ஒரு மனிதன் முக்மீனாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் ஒரு மனிதன் முக்மீனாக இருப்பான், காலையில் காஃபிராகி விடுவான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காலையில், அதாவது 24 ஹவர்ஸ் கூட ரசூலுல்லாஹ் சொல்லலை, காலை டு காலை கூட இல்லை, காலையில் இருப்பான், 12 ஹவர்ஸ்லாம் என்ன செஞ்சிருவான், காஃபிர் ஆகிடுவான். எப்படி ஆகிறான்? அல்லாஹ்வை நம்பிய ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிய ஒரு முஸ்லீம் 12 ஹவர்ஸில் அவன் காஃபிர் ஆகிறான்னா, சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவனை மாற்றிடும், திசை திருப்பிடும். ஒரு முஸ்லீமை கொல்லக்கூடிய அளவுக்கு கூட கொள்கை கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ அக்கீதாவில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா மிக தெளிவாக இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான அக்கீதாவில் இருக்கக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. ஹாதா மா இந்தி வல இல்மு இல்லல்லாஹ் வக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.